நம் பெருமாளே சரணம். சூரியனின் சாபத்தை போக்கிய பருதியப்பர் கோவில். நவகிரகங்கள் தங்கள் சாபங்களை போக்கிக் கொள்ள பூலோகத்தில் சிவலிங்கம் வழிபாடு செய்ததால் உருவாகியதே நவகிரக தலங்கள். இந்த நவகிரகங்களின் சூரியன் சாபம் நிவர்த்தி செய்த பருதியப்பர் கோவிலை பற்றி இந்த பதிவில் காணலாம். வீரபத்ரனின் சாபத்தால் ஒளியிழந்த சூரியன் இத்தலத்தை வழிபட்டு இழந்த ஒளியை பெற்றதால் இத்தலம் பாஸ்கர சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் சூரியன் சிவனின் எதிரில் காணப்படுகிறார். இவர் உண்டாக்கிய சூரிய தீர்த்தமும் சிவன் கோவில் எதிரில் காணப்படுகிறது. சூரியன் மட்டுமல்ல, சந்திரனும் சாபத்தை நீங்க இத்தலத்தில் பின்புறம் சந்திர தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டான். தச்சனின் 27 மகள்களை மணந்த சந்திரன் ரோகிணி மற்றும் கார்த்திகை என்ற பெண்களிடம் அன்பு செலுத்தி மற்ற பெண்களை புறக்கணித்ததால் தச்சன் சாபத்திற்கு ஆளானான். தான் இழந்த கலையை பெற பருதியப்பரை வணங்கி சிவன் தலையில் பிறையானான். தாருவரா வன முனிவர்களின் அகங்காரத்தை போக்க சிவன் பிச்சாண்டவர் வடிவம் எடுத்தான். சிவன் அழகில் மயங்கிய முனிவரின் மனைவிகள் கற்பை இழந்தனர். கோபம் கொண்ட முனிவர்கள் புலியை சிவன் மீது ஏவி விட்டனர். சிவன் புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்தினான். முனிவர்கள் யானையை அனுப்பி சிவனை கொல்ல நினைத்தனர். சிவன் யானையை கொன்று அதன் தோலை போர்வையாக்கி உடுத்தி கொண்டான். இந்த கஜசாம்பார மூர்த்தி கோலத்தில் இத்திருக்கோவிலில் இன்றளவும் காணப்படுகிறான். சூரியகுல மன்னன் சிபி இந்த வனத்திற்கு வந்தபோது அவனின் குதிரை லிங்கத்தின் மீது பட்டு தவறி விழுந்தது. மன்னன் அந்த லிங்கத்தை எடுக்கபோது கடப்பாறை சிவன் மீது பட்டு இரத்தம் வழிந்தது. இந்த தழும்பு இன்றளவும் சிவனின் பானத்தின் மீது காணப்படுகிறது. சூரியகுல மன்னனான சிபியால் நிறுவப்பட்ட பருதியப்பர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பங்குனி மாதத்தில் இத்தல இறைவனை சூரியன் வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இன்றளவும் காணப்படுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் சூரியன் ஒளிக்கதிர்கள் பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் சிவன் மீது இன்றளவும் விழுகின்றன. சூரியனின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவன் பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் காண்கிறான். இத்தலத்தில் 21 விளக்கு ஏற்றி 21 முறை இந்த ஆலயத்தை வலம் வந்தால் நம் தோஷம் விலகும். தமிழ் மாதம் முதல் தேதி மற்றும் ஞாயிறு தினத்தன்று பரிகாரம் செய்வது உகந்தது. சூரியனைப் போல நாமும் இத்தல இறைவனை வழிபட்டு பயனடைவோம்.